Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது வந்து சாதத்து கூடயே சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் நம்ம சாப்பிடலாம். நான் இன்னைக்கு செய்கிறது வந்து என்னென்னா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். இது வந்து என்னென்னா பாசிப்பருப்பு கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். கூட்டுக்கு அதாவது என்னென்னா கூட்டுக்கு நார்மலாக என்னென்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். பச்சை மிளகாய் வந்து நம்ம வதக்கி ஆட் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம டைரெக்டாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக வதக்கி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 75 கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் சோக் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும், ரொம்ப குழையாமல் தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் வந்து அந்த கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாயை வதக்கிடலாம். இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த பச்சை மிளகாயை நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கூட சீரகம் 1 டீஸ்பூன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் வறுத்துட்டோம். அதே ஆயிலில் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 350 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற புடலங்காய். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இதுலேயே வந்து தண்ணீர் விட ஆரம்பிக்கும். புடலங்காய் நீர் சத்துள்ள காய், அதனால் எப்போவுமே நம்ம வந்து வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்கு எப்படி வந்து நம்ம செய்ய போகிறோங்கிறது தான். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து என்ன தேங்காய் கூடயே நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இந்த மூணுமே எப்போவுமே என்னென்னா கூட்டுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து இந்த 3 பொருள் தான். அதை வந்து தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரே ஒரு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புடலங்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து என்னென்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா புடலங்காய் வந்து அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து சப்பாத்திக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க, அதுவே போதும். அந்த பச்சை மிளகானோட டேஸ்ட்டே போதும். நல்லா வெந்துடுச்சு. பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காயும் நல்லா வெந்துருச்சு. கூட்டு ரெடி. சுவையான புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். ஒருவன் உள்ளத்தாலும் சினத்தை பற்றி நினையாதிருப்பானானால் அவன் நினைத்தவையெல்லாம் உடனே அவனை வந்தடையும்.